ஒருத்தர் வந்து நின்று கையில் கன்னை வச்சுக்கிட்டு உங்களை ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துண்டக்காரன் துணியக்காரன்னு அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டீங்க இல்லையா? ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தர் தனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்ட கன்னை கொடுத்து அவரையே அவர் ஷூட் பண்ண சொன்னார்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க இருக்கிற இந்த போட்டோல இருக்கிறவர் தான் அமெரிக்காவை சேர்ந்த ஃபேமஸ் மெஜிஷியனான சிங்லிங் சோ அப்படின்ற வில்லியம் ராபின்சன். அமெரிக்கரான வில்லியம் ராபின்சன் எதுக்காக ஒரு சைனீஸ் நேமை வச்சிருக்காருன்னு நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரலாம். வில்லியம் லண்டன் மற்றும் யூரோப்ல தான் ஒரு மெஜிஷியனா தனது வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு காலகட்டத்துல என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல ரொம்பவே போட்டி இருந்திருக்கு. அப்படி போட்டி இருந்தாலும் கூட அந்த ஒரு காலகட்டத்துல லண்டன் மற்றும் யூரோப் மக்கள் வெஸ்டர்ன் மேஜிக்கை விட பழமையான சைனீஸ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் மேஜிக்கை தான் ரொம்பவே விரும்பியிருக்காங்க. அதனால ஒரு சைனீஸ் மெஜிஷியனுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம்தான். அதனாலேயே வில்லியம் தன்னை ஒரு சைனீஸா அடையாளப்படுத்திக்கிட்டு தன் திறமையால ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஒரு நாள் வில்லியம் ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய புல்லட் கேட்ச் அப்படிங்கிற மேஜிக்கை லண்டன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னது, புல்லட்டை கேட்ச் பிடிக்கிறதா? நமக்கெல்லாம் ஒரு பாலை கேட்ச் பிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் போது புல்லட்டை எப்படி கேட்ச் பிடிக்க முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதாங்க மேஜிக். இந்த மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க இந்த ஒரு மேஜிக்கை ஒரு உண்மையான கன்னை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது கூடவே இவங்க ஆடியன்ஸ் முன்னாடியே உண்மையான புல்லட்ஸையும் அந்த கன்ல லோட் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையான புல்லட்ஸை லோட் பண்ணாலுமே இது ஒரு மாடிஃபைடு கன் தான். அந்த ஒரு ஆளு மெஜிஷியனை பார்த்து ஷூட் பண்ணும்போது உண்மையான அந்த புல்லட்ஸ் சாம்பர்ல இருந்து வெளியே வராம ஸ்டக் ஆகி இருக்கும். அப்படி உண்மையான புல்லட்ஸ் சாம்பர்லேயே ஸ்டக் ஆனதுனால நமக்கு ஷூட் பண்ணும்போது ஃபயர் வராது. அப்படிங்கிறதுனால மெஜிஷியனே ஒரு ஃபயர் இல்யூஷனை உருவாக்குவாங்க. அப்போ ஆடியன்ஸான நாம அதை பார்க்கறதுக்கு ஷூட் பண்ணும்போது உண்மையான ஃபயர் வர்ற மாதிரியே இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். புல்லட் உண்மையாவே சாம்பர்ல இருந்து வெளியில வரலன்னா மெஜிஷியன் எப்படி அந்த புல்லட்டை கேட்ச் பிடிக்க முடியும்? இங்கதான் கன்ல யூஸ் பண்ண அதே இல்யூஷனை மெஜிஷியன் அவரோட கையிலயும் யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ஆள் கன்னால ஷூட் பண்ணதுமே மெஜிஷியன் தன் கையில மறைச்சு வச்சிருந்த உண்மையான புல்லட்டை அவரே கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. இப்போ பாக்குற ஆடியன்ஸுக்கு அவர் உண்மையாகவே ஷூட் பண்ணப்பட்ட அந்த புல்லட்டை தான் கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் உருவாயிடும். அப்படி ஒரு நாள் வில்லியம் அந்த மேஜிக்கை பண்ணிட்டு இருக்கும் போது கன்லேயே ஸ்டக் ஆகி நிக்க வேண்டிய அந்த உண்மையான புல்லட்ஸ் ஸ்டக் ஆகி நிக்காம நேரா வில்லியம்ஸோட நெஞ்சிலேயே பாஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வில்லியம் புல்லட் பட்டோனுமே நல்லா குழஞ்சு கீழே விழுறாரு. இதை ஒரு மேஜிக்காகவே பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு தெரியாது அவர் மேல பட்டது உண்மையான புல்லட்னு. ஆனா வில்லியம் இந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் கீழே விழுந்த வில்லியம், "Oh my God, something has happened. Lower the curtain" அப்படின்னு அவரோட கடைசியான வார்த்தைகளை சொன்னதும் அவரோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா வில்லியம்ஸ் தன்னை ஒரு சைனீஸாகவும் இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு பழமையான மெஜிஷியனாகவும் தான் காட்டியிருக்காரு. அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி தான் சாக போற கடைசி நொடியில தன்னோட தாய்மொழியில அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேச முடியும்? இந்த ஒரு இன்சிடென்ட் அந்த கன்னோட போரான மெயின்டெனன்ஸ்னால நடந்திருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அந்த ஒரு காலகட்டத்தில் சங்லிங் சூக்கு போட்டியா இருந்த சில மெஜிஷியன் சேர்ந்து இந்த சதியை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வில்லியம்ஸ்க்கு என்ன நடந்திருக்கோம்? யார் பண்ணியிருப்பாங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்னும் சில மிஸ்ட்ரி வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் வித் ஆர்ஜே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.